இது வந்து சிவகுமார் சார் போட்ட விதை. அந்த விதை தான் இன்னைக்கு சூர்யாவை ஒரு ஆலமரமா வளர்ந்து இந்த விழாவை முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு இன்னும் பலர் வந்து இந்த மாதிரி கல்வி உதவிகள் செய்யணும். இந்த அளவுக்கு வந்து இறங்கி அடிச்சு தாக்குதல்கள் சோசியல் மீடியால பண்ணணுமா, ஒருத்தரை வச்சு கரம் வச்சு தாக்கணுமா? இத்தனை அன்னச்சத்திரம், அதாவது வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கிற சத்திரங்கள் நீங்க ஆரம்பிச்சா கூட அதுக்கு பதில் வந்து நீங்க வந்து ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வி கொடுங்க, அது சிறந்ததுன்னு வந்து பாரதியாரே சொல்லியிருக்காரு. உடனே காமராஜர் என்ன அப்ப உடனே கேட்கிறாரு அந்த மாணவர்கள்ட்ட, அப்ப நீங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நீங்க வந்து பள்ளிக்கு வருவீங்களா? சூர்யா செய்யற நல்ல விஷயத்துக்கு எல்லாருமே வந்து தோள் கொடுப்பாங்க. சினிமா துறையில் இருக்கிற முக்கியமான நபர்களை வந்து நீங்க அவங்களுடைய கதவு, அதாவது கேட்டு வாசல கூட நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ கமலும் அதுக்கு விதி விலக்கு. சூர்யா மாதிரி நல்ல உள்ளங்களோட படங்கள் வேணா தோத்து போலாமே தவிர அவர் வாழ்க்கையில என்னைக்குமே தோத்து போக மாட்டாரு. வெற்றிகள் அவர் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து கல்வி அப்படின்றது வந்து நிறைய பேர் ஹீரோக்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூர்யா அவர்கள். சூர்யா அவர்களுடைய 15 இயர் ஆஃப் அகரம் ஃபவுண்டேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு வந்து சூர்யா அவர்கள் பேசினது, அதுக்கப்புறம் அந்த மாணவிகள் பேசினா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதை பற்றி வந்து நம்மள்ட்ட வந்து விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது எப்பவும் சொல்லிடுறேன், உங்கள் சிரிப்பை திரும்பி பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர் தான் வந்து இந்த கல்வி அப்படின்றதே கொண்டு வர்றாரு, ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அது சினிமா சார்ந்து ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்கன்றப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப விஜய் சார், ஜோதிகா மேம், மாதவன் சார்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் அது பண்ணாங்க. ஸோ அந்த கல்வின்றதை இந்த சினிமாவோட தொடர்புடைய ஆள் பண்ணுறப்போ எப்படி சார் இருக்குது? ஸோ அது ஃபஸ்ட்டு கேட்டுக்கேன். சூர்யா அவர் தான் வந்து முதல்ல வந்து கல்வி உதவி செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நடிகர் சிவகுமார் சார் இருக்கார்ல, அவர் தான் இந்த கல்வி உதவிகளை வந்து முதல்ல வந்து செய்ய ஆரம்பிச்சாரு. 10th +2 2 கிரேடும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் வந்து 10,000 ரூபா, தலா 10,000 ரூபா வந்து பரிசு கொடுப்பாரு. அந்த பரிசு கொடுக்கறது வந்து தினத்தந்தியில் தொடர்ந்து வரும். இது வந்து சிவகுமார் சார் போட்ட விதை. அந்த விதை தான் இன்னைக்கு சூர்யாவை ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கிது. அகரம் ஃபவுண்டேஷனுங்கிற பேரில் சூர்யா வந்து ஒரு நடிகராக இருந்து இத்தனை தூரம் வந்து கல்வி உதவிகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்காரு பார்த்தீங்களா? அது அந்த மனசை நம்ம பாராட்டணும். அதாவது ஒரு 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 கல்வி தானம், அது வந்து சிறந்த தானம். நீங்கள் வந்து ஒருத்தனுக்கு உணவு கொடுக்கறதை விட, ஒருத்தனை வந்து வீடு கொடுக்கறதை விட, பொருள் கொடுக்கறதை விட, பொன் கொடுக்கறதை விட ஒருத்தனுக்கு கல்வி கொடுத்தீங்கன்னா அது வந்து காலத்துக்கு நிற்கும். ஒரு 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 தலைமுறையில் படிப்பே இல்லாத ஒரு ஆட்களை தேர்ந்தெடுத்து முதல் ஜென்ரேஷன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், முதல் தலைமுறை கல்வி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக. அது வந்து அதாவது உலகத்திலே சிறந்த தானம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து, சிறப்பான விஷயத்தை வந்து சூர்யா செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு முன் உதாரணமாக வந்து சிவகுமார் சார் தான் வந்து இருந்தார். இப்போ நேற்றுக்கு நடந்த அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா சூர்யா, சிவகுமார் சார், அப்புறம் வந்து கார்த்தி, சூர்யாவுடைய அம்மா அவங்க லக்ஷ்மி அம்மா, அப்புறம் ஜோதிகா, அப்புறம் பலர் வந்து கமலஹாசன், வெற்றிமாறன், தானு சார், இன்னும் பலர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விழாவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாருங்களேன், ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்த அந்த விழா எல்லாருமே உணர்ச்சி பொங்க தான் அந்த விழாவை பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மை தானே? அதாவது வந்து ஒவ்வொரு மாணவர்களும் வந்து அந்த மேடையில் ஏறி, அதாவது அண்ணா நீங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிட்டீங்க, என்னுடைய தலைமுறையை நீங்கள் மாற்றிட்டீங்க, என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய வாழ் தரத்தை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு வந்து சூர்யா வந்து அண்ணா அண்ணா அண்ணான்னு கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? அந்த 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 தருணம் ஒவ்வொரு மாணவர்களும் எப்படி வந்து கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்து இந்த உயரத்துக்கு வந்தாங்கங்கிறது சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருங்காகிதமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டாங்க. சூர்யா, அப்புறம் சிவகுமார் சார், எல்லாருமே அந்த அந்த அரங்கத்தில் இருந்த பலர் வந்து
கண் கலங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து உணர்ச்சி பொங்க ஒரு நடந்த ஒரு விழா. இந்த விழா வந்து சூர்யா அவர் 15 வருஷம் ஆச்சு இந்த அகரம் ஃபவுண்டேஷன். அதுக்காண்டி நடத்தின விழாவா எடுத்துக்காம, இந்த விழாவை முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு, இன்னும் பலர் வந்து இந்த மாதிரி கல்வி உதவிகள் செய்யணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கல்விக்கு உதவி செய்றாங்க. இப்ப சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷனுக்கே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பலவிதமான உதவிகள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த விழாவை முன் உதாரணமா எடுத்து இன்னும் பலர், அதாவது வந்து செல்வம் படைத்த பலர், நடிகர்களாகட்டும், அரசியல் தலைவர்களாகட்டும், இன்னும் வேற நல்ல உள்ளங்களாகட்டும், அவங்கெல்லாம் வந்து கல்விக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரணும். அதாவது குரான்லேயே ஒரு வசனம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குரு யார் அப்படின்னு நீங்க தேடி போய், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் தேடி போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி குரான்ல ஒரு வசனம் இருக்கு. ஏன்னா கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஒரு மனுஷனுக்கு நீங்க எதை கொடுத்தீங்கன்னாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு காலத்துல அவன் தொலைச்சிருவான். அந்த கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த கல்வியை வந்து அவன்கிட்ட இருந்து அழிக்கவே முடியாது. அழியா செல்வம் கல்வி, புரியுதா உங்களுக்கு? அதனால அப்படிப்பட்ட ஒரு கல்வியை வந்து இன்னைக்கு வந்து சூர்யா வழங்குறாரு அகரம் மூலம்னா, அது வந்து பெரிய பாராட்டுதலான விஷயம். இன்னொரு விஷயம், அதாவது வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மதிய உணவு திட்டம் அப்படின்னு வந்து காமராஜர் அவர் வந்து கொண்டு வந்தார். காரணம் என்னன்னா, ஒரு தடவை காரில் அப்படியே காமராஜர் போயிட்டு இருக்காரு, ஒரு தெரு ரோட்டில் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்க, ஒரு 10 வயசு, 12 வயசு, 14 வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாற்று நட்டு இருக்காங்க வயலில். காமராஜர் வந்து உதவியாளர்கிட்ட வந்து வண்டியை கொஞ்சம் நிறுத்த சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அந்த வயல் சேரில் இறங்கி போகிறார். போய் அந்த பசங்களெல்லாம் நிமித்தி பார்த்து, தம்பிங்களா ஏன் இந்த மாதிரி நாற்று நட்டுட்டு இருக்கீங்க, படிக்க வேண்டிய காலமாச்சே, நீங்கள் ஏன் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை சார், நாங்கள் இந்த வேலை பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கூலி கிடைக்கும், அந்த கூலியை வச்சு நாங்கள் உணவு சாப்பிட்றதுக்காண்டி தான் சார் இந்த வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே காமராஜர் என்ன அப்போ உடனே கேட்குறாரு அந்த மாணவர்கள்ட்ட, அப்போ நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நீங்கள் வந்து பள்ளிக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொன்னோன்னே உடனே பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் அப்படின்னு வந்து காமராஜர் தான் தொடங்கினார். யாருக்கு வந்து உணவு வேணும் மத்தியானத்தில் அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அரசு பள்ளிகளில் கொண்டு வந்தார். அதே திட்டத்தை தான் வந்து எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டமாக அங்கீகரித்து, அது ஒரு திட்டமாகவே அங்கீகரித்து, அதில் வந்து எல்லா முட்டையிலேருந்து எல்லாத்தையும் வந்து எம்ஜிஆர் போட சொன்னார். ஸோ எதுக்கு இதெல்லாம் அவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அதாவது உணவு கொடுத்தா பசிக்கு தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த பசியை தீக்கிற உணவு கொடுத்தா படிக்க வருவாங்க அப்படிங்கிறது மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் தான் பல தலைவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனை தான் வந்து இன்னைக்கு சூர்யா செஞ்சுட்டு இருக்காரு. சூர்யா நினச்சிருந்தா அவர் சம்பாதிக்கிற பணத்தை, அவர் சம்பாதிக்கிற வந்து காசை எதில் வேணாலும் முதலீடு செய்யலாம். எத்தனையோ ஃபேக்ட்ரியில் முதலீடு செய்யலாம், எத்தனையோ பிஸ்னஸில் முதலீடு செய்யலாம். அதெல்லாம் இல்லாமல் அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷனை நடத்தி, அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக பலர் பேருக்கு கல்வி உதவி செய்யணும்னு நினச்சிருக்காரு. பார்த்தீங்களா, அந்த மனசு இன்னைக்கு வந்து பெரிய மனசு. அந்த மனசு இன்னைக்கு சூர்யாவுக்கு இருக்குது. அந்த மனசை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அங்கே தான் நமக்கு வேதனையாக இருக்குது. அப்படி விமர்சனங்கள் வரும்போது அவருடைய மனசு எவ்வளோ புண்படும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. கண்டிப்பாக சார். நான் அந்த கேள்வி தான் உங்கள்கிட்ட அடுத்ததாக கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி அதை தொடங்கிட்டீங்க. என்னன்னா, இப்போ அவர் வந்து அதை ஆரம்பித்தாங்க, அப்போ பீக் டைமில் இருந்தாங்க, எல்லாம் ஓகே. இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து அவருக்கே ஃபெயிலியராக போகுது, ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள் இருக்குது. ஸோ சிவகுமார் சார் என்ன தான் ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு கல்வி அப்படின்றது கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு பணம் தேவைப்படும். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஆனால் இவருக்கு தொடர்ந்து இவர் மேலே மிகப்பெரிய விமர்சனம் இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து தமிழ் சினிமா விட்டு ஹிந்தியில் போய் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க, அப்படி சொல்லி தொடர் விமர்சனம் சார். எல்லாமே வந்து ஃப்ளாப். அண்ட் வந்து முன்னணி நடிகர் இவரும் ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த டாப் 2 ஃபில் பண்றதுக்குன்னு ஒரு 2 பேர் இருக்காங்க. பட் அந்த நிலைமையில இல்லைனா கூட அடுத்த ஸ்டேஜ்ல இருந்தா கூட அவங்கள விட முன்னுதாரணமா நம்ம இருக்கணும்னு சொல்லி அதை பண்றது இருக்குல்ல சார். ஸோ அதை எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? எத்தனையோ நடிகர்கள் வந்து இன்னைக்கு கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. பல பேர் பல உதவிகள் செய்கிறாங்க. அந்த உதவிகளை நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. அதை நம்ம வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை அதை தொடங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக தொடர்ந்து நடத்துகிறார். இன்னைக்கு ஆரம்பித்தேன் அடுத்த வருஷம் மூடிட்டேங்கிற மாதிரி இல்லாமல் தொடர்ந்து நடத்தினார். அது நடத்துகிறார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி அகரம்ல படிச்சவங்க தான் அதை வந்து வழி நடத்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு செயின். அந்த செயின் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சூர்யா வந்து இன்னைக்கு உருவாக்கியிருக்காரு. நாளைக்கு வந்து அதாவது வந்து இது சூர்யாவுடைய காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அகரம் ஃபவுண்டேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். காரணம் என்னன்னா இது ஒரு செயினாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிறார் சூர்யா. ஸோ அவர் ஒரு கருத்து சொல்றாரு, ஒரு நீட்டுக்கு எதிர்த்து ஒரு கருத்து சொல்றாரு. இந்த கருத்தை வந்து நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கருத்தை சொல்றதுக்கு சூர்யாவுக்கு உரிமை இல்லையா? இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கருத்து சொல்லலாம். அந்த கருத்து அவர் சொன்னது அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை கனெக்ட் பண்ணி அவருடைய படங்களை
வந்து ஓட விடாமல் பண்ணுறது, அவரோட படங்கள் ஒவ்வொரு படங்கள் வரும்போது விமர்சனங்கள் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தவறு. அதே மாதிரி ஜோதிகாவும் வந்து தவறாக ஒன்றும் சொல்லிடல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோயிலுக்கு கொடுக்குற பணத்தில் உங்கள் பள்ளிகளுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தப்பாக ஒன்றுமே சொல்லலையே. என்ன சொல்லியிருக்காங்க? தப்பாக எதுவுமே சொல்லலையே. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பாரதியார் சொன்ன விஷயத்த சொல்கிறேன். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, எத்தனை அன்னச்சத்திரம், அதாவது வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கிற சத்திரங்கள் நீங்கள் ஆரம்பித்தா கூட அதுக்கு பதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வி கொடுங்க, அது சிறந்ததுன்னு வந்து பாரதியாரே சொல்லியிருக்காரு. அப்போ பாரதியார் சொன்னதை நம்ம விமர்சனம் பண்ணுறோமா? பாரதியார் சொன்னதை நம்ம ஒத்துக்கிறோம். ஜோதிகா வந்து சொன்ன கருத்தில் என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த விதத்துலையுமே எந்த சூழ்நிலையுமே அதில் தவறான கருத்து இல்லை. ஆனால் அது வந்து அவங்க மதம் வேற அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவங்க இஸ்லாம் மதத்தில் இருந்து ஒரு சார்ந்த ஒரு நபராக இருக்காங்க. அதனால் இந்து மதத்தை சார்ந்த கோயில்கள் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு பதில் வந்து நீங்கள் வந்து கல்விக்கு வந்து பள்ளிகளுக்கு கொடுங்கன்னு சொன்னதை வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. தப்பு. அதாவது நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து 6000 7000 8000 மாணவர்கள் கிட்டத்தட்ட படித்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க. இந்த 15 வருஷத்தில் வெளியில் வந்திருக்காங்க. எத்தனையோ இன்ஜினியர், எத்தனையோ டாக்டர், எத்தனையோ வந்து படித்த பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. என்டர்பிரனர்ஸை உருவாக்கிறாங்க. தொழில் சுயமாக செய்கிறாங்க. நேற்றுக்கு நம்ம மேடையில் எத்தனையோ பேர் வந்து பேசி நாங்கள் சிறப்பாக சீரும் சிறப்பாக இருக்கோம்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்படிப்பட்ட அகரம் ஃபவுண்டேஷனில் சூர்யா, ஜோதிகா இவங்க வந்து அதாவது வந்து ஒரு மதம் சார்ந்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்களா? ஒரு ஜாதி சார்ந்தவங்களுக்கு தான் இந்த கல்வியை கொடுக்குறாங்களா? கிடையாது. அவங்க ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம, பாகுபாடே பார்க்காம தான் இந்த கல்வியை வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜோதிகா சொல்கிற கருத்தை மட்டும் ஏன் ஒரு மதத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க? அதாவது கோயில் அப்படின்றது வந்து ஒரு காமனான வேர்டு. அது வந்து மசூதிக்கும் பொருந்தும், சர்ச்சுக்கும் பொருந்தும், எல்லாமே கடவுள் வழிபாட்டு தலம். அவ்வளோதான். நம்ம நேரடியாக சொல்லணும்னா கோயிலாகட்டும், சர்ச்சாகட்டும், மசூதி ஆகட்டும், அது வந்து கடவுள் வழிபாட்டு தலம். அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல அதுக்கு கொடுக்க வேணான்னு நம்ம சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் நம்ம கொடுக்க வேணான்னு சொல்லவில்லை. ஜோதிகாவும் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை. அதாவது வந்து அதாவது கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து கல்விக்கு, அதாவது வந்து பள்ளிகளுக்கு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி தப்பாக சொல்ல முடியும்? இப்போ என்கிட்ட நீங்கள் ஒரு கருத்து கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, கோயில் உண்டியலில் போய் நீங்கள் காசை போடுறதுக்கு அந்த கோயில் வாசலில் பட்டினியோடு இருக்கிற ஒருவனுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்கன்னு தான் நான் சொல்வேன். அது என்னுடைய கருத்து. நான் சொல்கிறதுக்கு என்னுடைய உரிமை இருக்குது, என்னோட சுதந்திரம் இருக்குது. இப்போ கோயில் உண்டியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையுமே நிரம்பி தான் வழியுது. ஆனால் வந்து பசியோட அதே கோயில் உண்டியலில் இருக்கிறவனுடைய வயிறு வந்து பசியோட எம்டியாக இருக்குது, அதாவது வந்து வெறுமையாக இருக்குது. அவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தா அவனுடைய வயிறை நிரப்புறது சிறந்ததா, இல்லை கோயில் உண்டியலில் பணத்தை போட்டு நிரப்புறது சிறந்ததா? ஸோ இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தை அவங்க வெளிப்படுத்தும் போது அதை வந்து கனெக்ட் பண்ணி விமர்சனம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. இப்போ அதை வந்து கனெக்ட் பண்ணி இப்போ சூர்யாவோட படத்தை வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். அதாவது வந்து கங்குவா, அப்புறம் அடுத்தடுத்து வந்த சில படங்கள்லாம் வந்து உண்மையாலுமே சரியில்லாத படங்களாக இருந்தது என்னமோ உண்மைதான். அதையும் நம்ம மறுக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி வந்து இந்த அளவுக்கு வந்து இறங்கி அடித்து தாக்குதல்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணணுமா? ஒருத்தரை வச்சு கரம் வச்சு தாக்கணுமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்படி தாக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. அதை நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து மாலைக்கண்ணோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு மங்களாக தான் தெரியும். நீங்கள் வந்து நல்ல எண்ணத்தோட அவங்க செய்கிற வந்து நல்ல பணியை வந்து நீங்கள் தூய்மையாக பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தூய்மையாக தெரியும். சரி, நீங்கள் இதெல்லாம் வந்துங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது எந்த காலத்துலையுமே விமர்சனம் வரதான் செய்யும். ஒரு பழமொழி இருக்குது, அதாவது காய்ச்ச மரத்தில் தான் கல்லடியும் படும் சொல்லடியும் படும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சூர்யாலாம் பார்த்தீங்கன்னா காய்ச்ச மரம், அந்த கல்லடி சொல்லடிலாம் அவர் தாங்குகிற சக்தி, அந்த பலம் அவருக்கு வந்துருச்சு. அதனால் இதையெல்லாம் வந்து கண்டுக்காமல் அவர் கடந்து அவருடைய பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள் அன்னை தெரசாக்கே இருந்திருக்கு, அப்புறம் சூர்யாவுக்கு வராதா? அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல விஷயங்களை செய்துட்டு வர இந்த மாதிரி, அதாவது ஜாதி மதம் எதுவுமே பாகுபாடு இல்லாமல் படிக்க வச்சுட்டு வராங்க ஏழை மாணவர்களுக்கு. அதுவும் யார், எந்த மாதிரியான ஏழை மாணவர்களுக்கு? முதல் தலைமுறை ஏழை மாணவர்களுக்கு. அதுவும் எப்படிப்பட்ட, அதாவது வந்து மிக மிக பிற்பட்ட ஒரு வகுப்பில் இருக்கிற பிற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து இந்த உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான பணி இது வந்து யாராவது செய்கிறாங்களா அப்படின்னு செய்யலை. இப்போ எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேரும்புகளோடு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பணி இங்கே தமிழ் சினிமாவே எடுத்துங்களேன், யாராவது செய்கிறாங்களா? உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? சார் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு, அதாவது வந்து ஒரு நிறுவனம் மாதிரி ஆரம்பித்து தொடர்ந்து வந்து இதை வந்து செஞ்சிட்டு இருக்காங்களா அந்த பணி அப்படின்னா யாருமே கிடையாது. நான் வெளிப்படையாகவே பேசுகிறேங்க. ஏதாவது வந்து அனாதை இல்லம் இல்லைன்னா முதியோர் இல்லம்,
இல்லைன்னா வந்து அதாவது வந்து தாய் தகப்பனற்ற ஆதரவற்ற அதாவது வந்து சிறுவர்கள் இல்லம் இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து செய்கிறாங்களா யாராவது நடிகர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல அவங்க ஏதாவது வச்சு நடத்துகிறாங்களா? எத்தனையோ அனாதைகள் இல்லம் இருக்குது, எத்தனையோ வந்து முதியோர்கள் இல்லம் எல்லாம் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. பல பேர் இந்த பணிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து அதாவது ஒரு நடிகராக இருக்கிறவங்க, ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறவங்க, பணங்கள் கோடியில் சம்பாதிக்கிறவங்க, உங்களுக்கு யாருக்குமே இந்த மனசு இல்லையே. அப்படி இருக்கும்போது வந்து சூர்யா அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் ஸ்டார் அப்படின்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய பணத்தை வந்து நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கணும்னு நினைக்கிறாரு. அவரை போய் நம்ம விமர்சனம் பண்ணோம்னா அப்போ நல்ல விஷயங்கள் செய்கிற நல்ல மனிதர்கள் எப்படி முன்னுருவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு? கண்டிப்பாக சார். அண்ட் வந்து நீங்கள் சொல்கிறப்ப இன்னொரு விமர்சனம் அப்படின்றப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னன்னா அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் வந்து இருந்தாங்க. இப்போ வாடிவாசல் படம் டிராப்பு அவங்களுக்கு காம்பினேஷன் ஒர்க் ஆகலை, இவங்க 2 பேரோட இதை பிரச்சனையாக இருக்குது, இவங்க 2 பேர் சேர்ந்து படம் பண்ணலை, அடுத்த படம் வந்து சிம்புவோட வந்துட்டு போயிட்டார் அப்படி சொல்லி சூர்யாவை நோக்கியே ஒரு சில கற்கள் வந்து வெளிப்படையாக தெரிகிறது வந்து மக்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டு. அப்படி இருக்கிறப்ப நேற்று அந்த விழாவில் 2 பேரும் ரொம்ப பயங்கரமாக நல்லா பேசிக்கிட்டது அப்படி விமர்சனம் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பதிலடியாக இருந்திருக்கோ அப்படின்றத நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். அதாவது வந்து சினிமாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரு சில நேரங்களில் சேர்ந்து பண்ண முடியாத சூழ்நிலை, தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால ஏற்படும். அது வந்து இயல்பு. இப்போ சிம்புவோட 49 எடுத்துக்கோங்க, வெற்றிமாறனும் சிம்புவும் சேர்ந்து பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ அந்த ப்ராஜெக்டே ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இதுக்கு முன்னாடி வந்து வாடிவாசல் பண்ணுறதா இருந்துச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அது ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்காண்டி சூர்யாவும் வெற்றிமாறனும் எதிரிகளா? அப்படி கிடையாது. சூர்யா செய்கிற நல்ல விஷயத்துக்கு எல்லாருமே வந்து தோல் கொடுப்பாங்க. வெற்றிமாறன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பலவிதமான நல்ல கருத்துக்களை வந்து தொடர்ந்து படங்களில் சொல்லிட்டு இருக்காரு. நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு திறமையான இயக்குனராக இருக்காரு. அவருடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முற்போக்கு சிந்தனையான கருத்துக்களை வந்து படங்களில் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இன்னைக்கு மசாலா படங்கள் எடுக்கிற காலகட்டங்களில் நல்ல எப்படி சொல்கிறது, மக்களை சென்று சேரக்கூடிய நல்ல படங்களை, தரமான படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்காரு. அதுவும் இல்லாமல் வெற்றிமாறனும் பார்த்தீங்களா, அவர் சொல்லியிருக்காரு ஒரு அரசு பள்ளியில் படித்து வந்த ஒரு மாணவர் தான். ஸோ இவங்கெல்லாம் பங்கேற்று இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த விழாவில் வந்து பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து முன் உதாரணமாக இருக்கணும். அதாவது எத்தனையோ பேர் இருக்காங்க நடிகர்கள்லேயே எடுத்துங்களேன், அவங்கள வந்து சரி நம்மளும் இதை மாதிரி ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணி நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு முன் வரணும். கண்டிப்பாக சார். அண்ட் அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, அந்த வீடியோலாம் வந்து வரப்போ ஒரு கருத்து ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். நம்ம எப்போவுமே அந்த யாராவது ஒருத்தர் கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்ம உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்போம். அது என்னன்னா, கமல் அவர்கள் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டு இது என் தம்பியா இல்லை வந்து எனக்கு வந்து அண்ணனா இந்த கல்வி உதவிலாம் செய்கிறதுக்கு அப்படின்றப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார். கமல் அவர்கள் கல்விக்காக எந்த அளவில் உதவி செஞ்சுருக்கார், ஸோ இந்த விழாவுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா கமல் மாதிரி மூத்த நடிகர்கள், கமல் மாதிரி வந்து பக்குவப்பட்ட நடிகர்கள், அவர்கள் கூட இந்த மாதிரியான பணிகளை செய்யலைங்கிறது தான் உண்மை. இந்த மேடைக்கு வந்தார், சிறப்பிச்சார். இந்த மேடையில் கமல் முக்கியமான ஒரு நபர் தான் சினிமா துறையில். எல்லாமே இப்போ சூர்யாவை பாராட்டினார், என்னோட அண்ணன் தம்பி எல்லா விஷயங்களையும் சொன்னார், அதெல்லாம் ஓகே. ஆனால் அவரே அப்படிப்பட்ட ஒரு மூத்த நடிகரை இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பணியை செய்கிறாரா அப்படின்னா செய்யலைங்கிறது தான் உண்மையான கருத்து. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து சினிமா வட்டாரங்களில் ஒரு சிலர்கிட்ட வந்து விசாரிக்கிறப்பையும் ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு போய் கேட்குறப்போ கமல் சாரை ரீச் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து எந்த அளவு சார் உண்மை? கமல் சாரை ரீச் பண்ணுறது கஷ்டங்கிறதை விட இன்னைக்கு இருக்கிற முக்கியமான திரைப்பிரபலங்கள், நடிகர்களாகட்டும், இயக்குநர்களாகட்டும், தயாரிப்பாளராகட்டும், இன்னும் மற்றும் பலர் சினிமா துறையில் இருக்கிற முக்கியமான நபர்களை வந்து நீங்கள் அவங்களுடைய கதவு, அதாவது கேட்டு வாசலில் கூட நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கமலும் அதுக்கு விதி விலக்கு இல்லை. கண்டிப்பாக சார். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அதே மேடையில் வந்து கார்த்தி அவர்கள் வந்து ஒரு கருத்து வந்து சொல்கிறாங்க. என்னன்னா, நான் வந்து பெருசாக யாருக்கு செலவு பண்ணுற கேரக்டரே கிடையாது, ஆனால் வீட்டில் எங்கள் அப்பா வந்து அப்படி ஒருத்தவங்களுக்கு கல்விகளை உதவி செய்யணும், ஒருத்தவங்களுக்கு பிளாட்ஃபார்மில் ஒரு 50 ரூபா சம்சா வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்ற ஒரு வளர்ப்பு இருக்குல்ல சார், அது தமிழ் சினிமாவை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுதா சார்? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் டாப் ஹீரோஸாக வர்றப்போ அது இன்னும் சினிமா வட்டாரத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஜோனை கிரியேட் பண்ணுதோ? நிச்சயமாக அதாவது வந்து கார்த்தி சொன்ன கருத்து, அவங்க அப்பா வந்து ஒரு போட்ரு, அவருக்கு வந்து கூலி தொழிலாளிக்கு 50 ரூபா பேரம் பேசி கூப்பிட்டு போவார். அதுவே பெரிய பணம்னு நான் நினைப்பேன். ஆனால் போய் கூலி இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவர் வந்து 100 ரூபா கொடுப்பாரு எங்க அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு மனநிலை இன்னைக்கு வந்து சொசைட்டிலே வந்துருச்சு. இப்ப நீங்க ஒரு காய் வியாபாரம் பண்றவன், ஒரு பழம் வியாபாரம் பண்றவன், தெருவில் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ரோட்ல வண்டி தள்ளிட்டு வந்து வியாபாரம் பண்றவன்ட்ட பேரம் பேசுறாங்க நிறைய பேர். அந்த பேரம் பேசுற மனப்பக்குவம் மாறணும். ஒரு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல போய் நீங்க பேரம் பேச முடியுமா? நீங்க ஒரு 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 கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்துட்டு எனக்கு வந்து 20 ரூபான்னு சொல்லும்போது நீங்க வந்து 15 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்க முடியுமா? அங்க உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? அப்படி இல்லைன்னும் போது நீங்க வந்து ஒரு கூலி தொழிலாட்ட போய் உங்களோட அதிகாரத்தையும் உங்களுடைய பலத்தையும் நீங்க காட்ட நினைக்கிறீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. நிறைய பேர் அந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பேர் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்ட போய் பெருசா வந்து பேரம் பேசி 1 ரூபா 2 ரூபா குறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு கூட 2 ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிற மனப்பக்குவம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்துருச்சு. இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன், அதாவது 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு தங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய இடங்கள்ல நீங்க பாருங்களேன், உணவு கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு மழை வெள்ளம், ஏதோ ஒரு புயல், ஒரு பேரிடர் சூழ்நிலை வந்துருச்சுன்னா பாருங்க, எத்தனை பேர் இறங்கி வந்து வேலை செய்யறாங்களா இல்லையா? இளைஞர்கள் எத்தனை பேர் உள்ள வந்து வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு மனப்பக்குவம் இன்னைக்கு வந்து மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது, மற்றவங்கள துன்பத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம உதவணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பல பேருக்கு வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இதுவும் இதனால வருது, இதுவும் கல்வினால தான் வருது. நீங்க படிக்கிறதுனால, நீங்க பல விஷயங்களை வந்து அனுபவத்தினால கத்துக்கிறதுனால, அதுவும் ஒரு கல்வி தான். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான மனப்போக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வந்து தொடர்ந்து இன்னும் வந்து இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகி பல விஷயங்கள் சொசைட்டிக்கு, உங்ககிட்ட ஒரு 10 ரூபா இருந்தால் 10 ரூபாயும் கொடுங்கன்னு நம்ம சொல்ல வரல. ஒரு 1 ரூபா கொடுங்க, ஒரு 4 அணா கொடுங்க, ஒரு 8 அணா கொடுங்க, அதுதான் நம்ம சொல்ல வரோம். கண்டிப்பா சார். அண்ட் வந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அது அந்த விழாவில் ரொம்ப ஒரு தனித்துவமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து நான் வந்து அப்பா வந்து குடிகாரரு, நான் வந்து அப்பா வந்து பெருசாக சம்பாதிக்கல, அம்மாவும் இல்லை, வீட்டை இழந்துட்டேன், தெருவில் நின்னேன், அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நான் என் கல்வியை உயர்த்திட்டேன், நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே சார். அதை கேட்குறப்ப என் ஃப்ரெண்டு, எங்கள் வீட்டில் இருந்த ஒருத்தர், இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை ஏன் யாருமே நிறைய பேர் இதை ஏன் பேசலை மீடியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னார். அவர் பொதுமக்களாக ஒரு கருத்தை அது சொன்னார். பட் எனக்கு அதை பார்க்குறப்ப பயங்கரமான ஒரு இதாக இருந்தது. உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, அது இந்த காணொலியெல்லாம் பார்க்குற எல்லாருமே வந்து நெகிழ்ந்து தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் படித்த மாணவர்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பின்னணி கதைகள் இருக்குது. அந்த கதைகள்லாம் கேட்கும்போது எப்படி எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சூர்யா செஞ்சிருக்கார் அப்படின்னு நமக்கு என்ன தோணுது, மனசுலேருந்து அவரை வாழ்த்த தோணுது. இது ஒரு பக்கம். ஒரு பெண் பார்த்தீங்களா, அவருடைய குழந்தை, அதாவது அண்ணா என்னை நீங்கள் தான் படிக்க வச்சிங்க, என்னை நீங்கள் தான் பட்டதாரி ஆக்குனீங்க, இப்போ என்னுடைய குழந்தைக்கு முதல் போட்டு கொடுங்க நான் வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சூர்யா மேடைக்கு வர சொல்லி அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு சூர்யா போறாரு பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து உண்மையாலுமே பார்த்தீங்களா சினிமாவில் கூட அப்படி காட்சி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நிஜத்தில் நடக்குது. அதாவது ஒரு சினிமாவில் சினிமாங்கிறது ரீல், அதாவது வந்து ஒரு பொய்யான விஷயம், அதில் ஹீரோவாக இருக்க ஒருத்தர் இன்னைக்கு நிஜத்திலையும் ஒரு ஹீரோவாக இருக்காரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த விஷயங்கள்லாம். இந்த மாதிரியான விஷயங்கள். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு பையன் இன்ஜினியரிங், அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கும் அவருடைய சாப்பிட்ற மெஸ்ஸுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, நடந்து நான் வந்து டெய்லி வந்து களைச்சு போயிடுவேன், இதுக்காண்டியாவது ஒரு பைக் மாதிரியான ஒரு ஸ்கூட்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நானே கண்டுபிடிச்சேன் ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லி அந்த ஸ்கூட்டரை மேடை கொண்டு வந்து அந்த மேடையில் வந்து சூர்யா அந்த ஸ்கூட்டரை ஒரு ரவுண்ட் அடித்து ஓட்டி அந்த பையன் பின்னாடி உட்காந்துட்டு வர்றாரு. இதெல்லாம் உண்மையாலுமே யாருக்குமே கிடைக்காதுங்க. இது வந்து பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு நடிகர் சிவகுமார் அவருடைய குடும்பத்திலேருந்து அவருடைய வாரிசுகள், சூர்யா ஒரு நடிகர், கார்த்தி ஒரு நடிகர், இந்த ஒரு நடிகர்னா அதாவது வந்து சினிமாக்காரவங்கன்னா நிறைய பேர் கேவலமாக நினைக்கிறாங்க. அந்த சினிமாக்காரவங்களாம் கேவலமானவங்க இல்லைடா, சினிமாக்காரவங்களாம் நல்லவங்க, சினிமாக்காரங்கள்ட்டையும் ஈரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அதாவது சிவகுமார், கார்த்தி, சூர்யா இவங்க குடும்பம் வந்து தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தரை வந்து சூப்பர் ஸ்டார்னு பட்டம் போட்டு கூப்பிட்றாங்க, ஒருத்தரை உலக நாயகன் கூப்பிட்றாங்க, ஒருத்தரை தளபதின்னு கூப்பிட்றாங்க, ஒருத்தரை தலைன்னு கூப்பிட்றாங்க, ஒருத்தரை மக்கள் செல்வன் கூப்பிட்றாங்க, ஒருத்தரை புரட்சி கலைஞன் கூப்பிட்றாங்க, ஒருத்தர் வந்து சின்ன தளபதின்னு கூப்பிட்றாங்க. இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஆளாளுக்கு இருக்கிற நடிகர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டம் வச்சு மக்கள் கூப்பிட்றாங்க. ஆனால் சூர்யாவை என்ன கூப்பிட்றாங்க, சூர்யா அண்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்க.
அண்ணா சூர்யா அண்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ இது எப்படி கனெக்ட் ஆகும்? உங்கள் அண்ணன் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா எல்லாரும் நினைக்கிறதுனால தானே அப்படி வந்து உங்கள் மனசுலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வருது. வேற எந்த நடிகரை வந்து அப்படி சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எல்லாருக்குமே ஒரு பட்டம் இருக்குது, சூர்யாவுக்கு பட்டமே இல்லையே. ஆனால் என்ன, எல்லா குடும்பத்துலேயும் எல்லா தம்பி தங்கச்சியும் என்ன சொல்கிறாங்க, அண்ணா சூர்யா அண்ணா அப்படிங்கிறாங்களா. அதை விட சிறந்த புகழ், அதை விட சிறந்த பட்டம், அதை விட சிறந்த பேர் என்ன வேணும்? எதுவுமே வேணாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பல நேரங்களில் வந்து அவர் நேரடியாக வந்து உதவிகள் செய்கிறதில்ல. நம்ம வந்து கடவுள் இருக்காருன்னு நம்பிக்கையில் வணங்குறோம், ஆனால் உதவிகள் வந்து நேரடியாக செய்கிறதில்ல. இந்த மாதிரி வந்து மனித ரூபத்தில் தான் வந்து உதவிகள் செய்வார். ஸோ அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக வந்து அதாவது வந்து பல உதவிகள் செய்துட்டு இருக்கார் சூர்யா. அது அவரை வந்து நம்ம பாராட்டணும். சார், சூர்யா அவர்கள் வந்து தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்தாலும் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் அப்படின்றது எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. பட் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூர்யா மாதிரி நல்ல உள்ளங்களோட படங்கள் வேணால் தோற்று போகலாமே தவிர அவர் வாழ்க்கையில் என்றைக்குமே தோற்று போக மாட்டார். வெற்றிகள் அவர் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இந்த நேர்காணலில் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா, ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ஏன் எப்போ பார்த்தாலும் விமர்சனங்களே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் தப்பு செஞ்சால் அதை ஃபஸ்ட்டு தட்டி கேட்குறதும் பாலாஜி பிரபு அவர்கள் தான். ஒருத்தர் நல்லது செஞ்சால் அதை ஃபஸ்ட்டு தட்டி கொடுக்குறதும் பாலாஜி பிரபு அவர்கள் தான் அப்படின்றது இப்போ நீங்கள் பேசினப்போ எனக்கு என் மனசில் வந்து ரிஜிஸ்டரான ஒரு விஷயம் சார். அண்ட் வந்து நிறைய நல்ல கருத்துக்களை இந்த நேர்காணலில் பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.